விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு டிஆர்பி தேர்வுகள் தொடர்பாக அதில் குறிப்பாக நம்ம நேற்றைய தினம் டிஆர்பி எக்ஸாம் சார்ந்து ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தோம். நேரலை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் சில கேள்விகள்லாம் அடுத்தடுத்து இருந்தது. அதற்கான ஒரு விடையாகவும் என்ன கேள்விகள் அவர்கள் கேட்டார்கள், அதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும், அதில் சில நல்லது கெட்டது எல்லாமே கலந்துருக்கக்கூடிய ஒரு விடயம் தானே. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஎன்பிசியில் செலக்ட் ஆனவங்களுக்கு இன்றைய தினம் கவுன்சிலிங்லாம் முடிந்து இப்போ நான் பதிவு போட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுக்கு பணியாணை நம்ம தமிழக முதலமைச்சர் வழங்கிட்டு இருக்காங்க. அதில் பிஜிடிஆர்பி அதாவது பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான பணி நியமன ஆணை முக்கியமாக இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியாக இந்த விடயத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ பலரும் கேட்கக்கூடியது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு தான் பல கேள்வி கேட்குறீங்க. இந்த தேர்வுக்கான முடிவுகள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துருமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்குது. நான் நேற்றைய தினம் லைவ்ல நேரலையில நான் உங்கள்கிட்ட பேசும்போதே சொன்னேன். பல முறை அதே கேள்விகள் ரிப்பீட்டட் கேள்வியாவே நம்ம பதில் சொன்னோம். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னோம்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். இன்னைக்கு இந்த செலக்ட் ஆனவங்களுக்குலாம் பணி நியமன ஆணை வழங்கப்படுது அப்படிங்கிற போது அடுத்த புதிய பணி நியமனத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. இனி பணி நியமனம் அப்படிங்கிறது எப்ப இருக்கும்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு புதிய சட்டசபை உருவான பிறகுதான் பணி நியமனத்தை பத்தி நம்ம யோசிக்க முடியும். அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா தேர்தல் வரப்போகுது இல்லையா. அப்ப தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா மாறிடும். இப்ப பணி நியமனம்ங்கிறது தள்ளி போகுது. ஓகே, ரிசல்ட் இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான ரிசல்ட் அது முன்னாடியே வந்துருமானா, நம்ம சொல்லியிருந்தோம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது. எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு உறுதிப்படுத்தி நம்மளால சொல்ல முடியாத ஒரு சூழல். அதற்கு தான் ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா, நம்ம லைவ்லாம் முடிச்சுட்டு போனவொடனே ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, பண்டைய தமிழகத்தில் மக்களின் விருச்சி கேட்கும் பழக்கம் கொஞ்ச நாள் முன்பு வரை கிளிசோசியம் கேட்கும் பழக்கமாக இருந்தது. இப்பொழுது உங்களை போன்றோர்களின் வாய்மொழியை காண துடித்து கொண்டிருக்கிறது. தலையெழுத்து என்ன பண்றது சொல்லுங்கடா, சொல்லுங்க, காசா பணமா, உங்களுக்கு வியூஸ் கூடணும், ஆகையால இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாங்க. அந்த நண்பர் பேர் வேணாம். அதை பார்த்த உடனே எனக்கு என்னடா இது அப்படின்ட்டு இன்னொரு விடயத்தை நான் சொல்லிடுறேங்க, ஓப்பனா சொல்றேன். வியூஸுங்கிறது ஒரு சேனல் வச்சு நடத்தக்கூடியவங்க வியூஸ் வேணாம்னு நினைச்சு நடத்துவாங்களா? ஒரு லாஜிக் வேணாமா? வியூஸுக்காக வியூஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் சேனல். அப்பதான் நம்ம இந்த லைவே போடக்கூடிய விடயம் என்ன, இதன் மூலமா பலரும் நம்ம அவங்களுடைய கேள்விகள் கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இது ஒரு நேரடி தொடர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் பண்றோம். அப்போ மற்றவர்கள்லாம் போய் சென்றடையணும்னா இந்த சேனல் நல்லா வியூஸ் ஆகி எல்லோரிடத்துலையும் அது போய் சேர்ந்தா தானே சேனலை நோக்கி வருவாங்க. இந்த சேனல்ல நம்ம போய் கேட்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வருவாங்க. அப்படித்தானே அத்தனை பேர் வந்தீங்க, ரைட்டுங்களா? இப்போ வியூஸுக்காக அப்படிங்கிறது அது இயல்பா உள்ளதுதான தலைவா. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் உங்களுடைய இந்த பதிவை பார்க்கும்போது எனக்கு ஒரு விடயம் என்னன்னா, எந்த அளவிற்கு இன்னைக்கு பலரும் ஏக்கத்தோட ஏதாவது ஒண்ணு எந்த வகையிலையாவது நமக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு கிடைச்சிராதா, ஒரு தகவலா நமக்கு வந்துராதா, யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டாங்களா, ஒரு ஏக்கம், ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் வர்றது, ரைட்டுங்களா? அப்ப வரும்போதுதான் இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எப்ப ரிசல்ட் அப்படின்னு கேட்கறது ஒரு எதிர்பார்ப்பு. அது இதுல சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற போது, இப்ப நான் தலைவர் சொன்ன மாதிரி கிளிசோசியமா, ஏன்னா உறுதியான தகவல் நமக்கு கிடைக்கல. ஏன்னா கோர்ட்டு நடைமுறையெல்லாம் இருக்கிறதுனாலையும் நமக்கு ஒரு உறுதியா கிடைக்கல. தேர்தல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம அதை தெளிவா நம்ம டக்குன்னு சொல்லிட முடியுது. ஆனா தேர்தல் நேரங்கள்னால நம்மளால ஆணித்தரமா இதுதான் நம்ம சொல்ல முடியல. ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், பிப்ரவரி 20 தேதிக்குள்ள அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதையுமே நம்மளால பிப்ரவரி 20க்குள்ள வரும்னு அறுதிட்டு தான் சொல்ற மாதிரி இருக்கே தவிர உடனடியா ஒரு அழுத்தமா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது ஏமாற்றமான ஒரு விஷயம் தான் தலைவா. அதுக்கு நான் கூட பதில் சொல்லியிருந்தேன், மகிழ்ச்சி தங்களது வாழ்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, அந்த நண்பருடைய அவரும் அந்த லைவை ஏதோ ஒரு வகையில பார்த்ததுனால தானே.
ஸோ அப்போ பார்க்கணும், அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதும், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே நல்லது கெட்டதுங்கிறது தான் நம்மை சார்ந்த விடயங்கள். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கணும், நம்ம ஒரு கனவு வச்சிருப்போம் இல்லையா, அந்த கனவுக்கான அந்த எண்ணத்திற்கான பிரதிபலிப்பா வந்துட்டு ஒரு தகவல் வந்தா அதை உடனே ஏத்துக்குருவோம். அப்படி இல்லாத போது நமக்கு வந்துட்டு ஆமா இதெல்லாம் ஒரு அப்படிங்கிற எண்ணம் தான் சாதாரணமா எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஸோ உங்களுக்கான இந்த ஏமாற்றம் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரிசல்ட் வெளியிடுறதுல நான் உறுதியான ஒரு இதுதான் சொல்ல முடியாத ஒரு சூழலா சொல்லியிருந்ததுனால நண்பருக்கு அந்த ஏமாற்றம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு பின்னோட்டமா ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி ரிசல்ட் டுடே கம்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் போட்டிருந்தாங்க. அதாவது நேற்றைய தினம் வந்தது. எனக்கு சிரிப்பு தான். சரி ஓகே, நண்பர் வந்துட்டு நம்ம தான் கலாய்க்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். ஓகே, மகிழ்ச்சி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நண்பர், ஸோ அவர் வந்துட்டு என்னன்னா ஒரு அகாடமிங்கிறதா அவர் பேர்ல இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒன்றுமே தெரியாம ஒண்ணுமே கலெக்ட் பண்ணாம வச்சுக்கிட்டு எப்படித்தான் கதை விடுறீங்க அப்படிங்கிறது அவரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ப அந்த எதிர்பார்ப்பு தான், நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொபசர்ஸ் என்கிற சொல்லை கூட சரியாக உச்சரிக்க தெரியாமல் உங்களிடம் வந்து நீங்க சொல்வதை கேட்கும் நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டதுதான் வேதனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தலைவா, உங்களுக்கு தெரியாது இல்லை, நானும் பல நேரலை இதுக்கும் சரி பல சேனல்ல வந்துட்டு தேடினவன் தான். ஸோ எதிர்பார்ப்பு தானே. ஸோ அப்படி தேடும்போது நம்மளுக்கும் வந்துட்டு இந்த நேரலைங்கிறது நேற்று நடத்தினதுங்கிறது இதுதான் நமக்கு முதல் முறையா இந்த சேனல்ல நம்ம நடத்தணும். ஸோ அப்போ நடத்தும் போது அதுல வந்துட்டு ஒரு கலெக்ட் பண்ண விடயம், நம்ம ஒரு விடயம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம சொல்லணும்னு நினைச்சு ஒரு அறிவுரையாக ஒரு எப்படி செயல்படணும், டிஆர்பி தேர்வுக்கு நீங்க எப்படி தயாராகணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் அதுல சொல்லி வந்தேன். ஆனா என்ன அப்படின்னா, அந்த லைவ்ல வந்துட்டு பலரும் வந்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகள்ல அவர்களுக்கு அந்த நேரத்துல என்ன பதில் சொல்லணுமோ அதைத்தான் நம்ம சொன்னோம். ரைட்டுங்களா? ஸோ அப்ப அதுல வந்துட்டு கலெக்ட் பண்ணி பேசல அப்படிங்கிற போது இதே தான். அப்போ ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்ன மாதிரி, ஸோ ரிசல்ட் தொடர்பான விடயத்துலதான் நீங்களும் அதை எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு நம்மளால வந்துட்டு அதை உறுதிட்டு சொல்ல முடியலைங்கிறது உண்மையிலேயே எனக்கும் வேதனையா தான் இருக்குது. ஸோ ஆனா நீங்க வந்துட்டு சொல்லக்கூட தெரியல அப்படிங்கிற போது எனக்கு, நான் திரும்பி நீங்க சொன்ன உடனே தான் நான் திரும்பி போய் பார்த்தேன். ஓ, நம்ம எங்க தவறு நடந்தோம். பிஜி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்றேன், அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்றேன், இப்படி அங்கே தடுமாற்றங்கள். ஏன்னா டிஆர்பி தேர்வு தொடர்பான அனைத்து தேர்வுகளையும் நம்ம அதை பற்றியே பேசுறோம். யாரும் வந்து கேட்காத ஒரு சூழல் இருக்கும்போது அந்த கேப்ல வந்துட்டு பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டி, செகண்ட் கிரேடு, டெட்டு, இப்படி ஒவ்வொரு தேர்வை பற்றியும் நம்ம வந்துட்டு இழுத்து அந்த தேர்வுகளை பற்றிய விவரங்களை வந்து நம்ம ஒரு இதா கோர்வையா சொல்லிக்கிட்டு வரும்போது, அப்ப அவர்கள் திடீர்னு ஒரு கேள்வி வரும்போது அப்ப அந்த கேள்விக்கு சொல்லும் போது இந்த ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு தலைவா. உங்களுடைய இந்த அறிவுரைங்கிறது உண்மையிலேயே நான் செய்த அந்த தவறுகள் இனி வராம நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் தலைவா. ஸோ உச்சரிக்க கூட தெரியலை அப்படிங்கிற போது உண்மையிலே வருத்தமா தான் இருக்குது. தடுமாற்றம் இருந்தது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் தலைவா. ரைட்டுங்களா? ஸோ ஆனா உங்க கமெண்ட்ஸ் எப்போதுமே வந்துட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ங்கிற போது உண்மையிலே அது என்னை சரி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதான். ஸோ இதற்காக யாரும் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லாம விட்டுறாதீங்க, ஏதாவது சொல்லுங்க. ஸோ நான் என்னுடைய தவறுகளையும் நான் திருத்திக்கிறேன். அடுத்து இன்னொரு நண்பர் வந்துட்டு யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்துட்டு குவாலிஃபைடு பிஜி வித் நெட் செட் வச்சிருக்காரு போல இருக்கு, பட் வந்து பிஹெச்டி இல்லை. ஸோ நான் எலிஜிபிளான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எலிஜிபிள் தலைவா. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நெட்டோ இல்லை செட்டோ இல்லை பிஹெச்டி எதுல மூன்றுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இன்னொரு விடயம், எல்லாருமே வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கேட்ட கேள்வியே கேட்கறதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க லைவ்ல இருந்திருந்தீங்கன்னா இவரான சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். நல்லா ஒரு விடயம் பார்த்துக்கங்க. இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு ரிசல்ட் தொடர்பா ஒரு விடயம் சொல்றோம் அப்படிங்கிற போது அப்ப அவர் வந்துட்டு அவருக்கான பதிலை நான் சொல்றேன், அதோட அவரு நமக்கான பதிலுக்கான விடை கிடைச்சிச்சுன்னா அவர் லெப்ட் ஆயிருப்பாரு. ஆனா புதிதாக வரக்கூடியவங்களுக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னங்கிறது தெரியாது, ஏன்னா லைவ் தானே. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கருத்தை கேட்கும் போது அப்ப அவர்களுக்கும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப ஒரே கேள்விகள் திருப்பி ரிப்பீட்டட் ஆகும்போது அது லைவ்ங்கிற போது நம்ம அவர்களுக்கு தகுந்த அந்த பதிலை நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அதே வந்துட்டு இப்ப நான் இந்த பதிவு இருக்குல்ல, இதை நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கேட்பீங்க, அதனால உங்களுக்கான தெளிவு கிடைச்சிடும். இங்க லைவ்ல வந்துட்டு அப்படி இருக்காது இல்லையா? சோ இப்ப நீங்க அந்த லைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போற
அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் தலைவா, ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா, இன்னொரு நண்பர் வந்துட்டு இது வந்துட்டு எல்லாமே தவறான தகவலாக சொல்றீங்க, ஒரு ஒஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரைட்டு நண்பர், அதைத்தான் நான் சொல்றேன் இல்லையா, பொதுவா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் அதுவே பதிலாக வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அது இல்லாத போது ஒரு வருத்தமா இருக்கும். இன்னொன்று, நான் சொன்ன விடயங்கள் எல்லாமே வந்துட்டு யூகமாகவே இருந்ததுனால அது ஒரு இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு அழுத்தி சொல்லாதனால கூட உங்களுக்கு என் மேல் வந்துட்டு ஒரு கோபம் இருக்கலாம். அடுத்து இன்னொரு நண்பர், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இன்னும் 4 வருடம் கழித்து தான் போஸ்ட் பத்தி நினைப்பார்கள், அப்போது ரிட்டையர் ஏஜ் வந்துடும், ஒன்றும் பயனுக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் போட்டிருந்தாங்க. பார்ப்போம், அது நம்ம வந்துட்டு ஏன்னா தேர்தல் விடயத்துல வந்துட்டு அதுல என்ன நடக்கும்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா. யார் வந்தாலும் இளைஞர்களுக்கு, காத்திருக்கக்கூடியவர்களுக்கு, படித்திருக்க இளைஞர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாம அவர்களுக்கான வாய்ப்புகள் எந்த அரசு வந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ செய்வார்கள்னு நம்புவோம், ரைட்டுங்களா? ஸோ இன்னொரு நண்பர் வந்துட்டு 4000 போஸ்டிங் வந்துட்டு உறுதிப்படுத்திருக்காங்க, ஸோ நீங்க வந்துட்டு அது இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்கிற மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருக்காங்க. ஸோ 4000 போஸ்டிங் அது அறிவிப்பு வந்துட்டா மகிழ்ச்சி தானே, யாரு வேணான்னு சொல்ல போறா, பலருக்கும் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இந்த தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள ஸோ எத்தனை பேர் எலிஜிபிள் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு. அதுல வந்து இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அதுல எந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்று அவர்கள் வந்து மேஜருக்கு அவங்க வந்துட்டு தேர்ச்சி ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. அப்ப மேஜர் பேப்பர்ல வந்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கட்டுரை எஸ்ஏ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அதுல எப்படியாக பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப எதிர்பார்த்திருந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான அதுவும் வந்துட்டு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததால அதுவும் ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. ஸோ 4000 போஸ்டிங் அந்த வேக்கன்சி கூடுனாலும் மகிழ்ச்சி தான். ஆனால் கூடுமா அப்படிங்கிறதுல, ஏன்னா கோர்ட்டு வந்துட்டு ஒருவேளை அரசுக்கு சாதகமான கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு ஏதாவது ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பும் அமையலாம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 4000 போஸ்டிங் கன்ஃபார்மா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பத்திலே நான் சொன்னேன். இன்னும் சில நண்பர்கள் வந்துட்டு கட் ஆஃப் என்ன வரும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்டா நீங்க மாறுறீங்களா அதை நீங்க பாருங்க. ஸோ நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா 4000 போஸ்டிங்கிறது அது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா பல இளைஞர்களுக்கு பலருக்கும் வந்துட்டு வாய்ப்பு அமையலாம். ஸோ அதனால இந்த 4000 வேகன்சி வரணும் அப்படிங்கிற அந்த கனவும் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறதை பார்ப்போம். ஸோ இதுதான் உறவுகளே. இது வந்துட்டு நேற்றைய தினம் நம்ம நேரலை வந்ததில்லை, சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஏன்னா பல கமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு உறவுகள் எதிர்பார்ப்புல நம்ம எந்த இடத்துல வந்துட்டு நம்ம சொதப்பணும், லைவே சொதப்பணும், எந்த இடத்துல வந்துட்டு நம்ம அவங்க எதிர்பார்த்த விடயத்தை வந்துட்டு நம்ம சொல்லாமல் நம்ம வந்துட்டு அதை டஸ்ட்லைட்னு தாண்டி போனோம் அப்படிங்கிறதுக்காக சரி அதை ஒரு தெளிவு கொடுத்துருவோம். அந்த நண்பருக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம செம்மைப்படுத்தக்கூடிய விடயத்துல அந்த நண்பர்களுடைய அந்த பதிவுகள் இருந்தது அப்படிங்கிறத, ஸோ அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிப்பது விதமாக தான் இந்த பதிவு உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று, வியூஸ் அதிகமான பார்வையாளர்கள் வரும்போது தான் ஸோ நம்பிக்கையாக நம்மளும் வந்துட்டு பல தகவலை திரட்டி உங்களுக்கு கொடுப்பதற்கான அந்த முயற்சியும் வந்துட்டு கைவிடாது இருக்க முடியும். அதனால வியூஸுங்கிற காரணமும் ஒன்று அப்படிங்கிறத நான் மறுக்கல தலைவா. ஸோ நன்றி உறவுகளே.